நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சிக்கன் வெரைட்டி நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கொத்துக்கறி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கொத்துக்கறி செய்யும்போது எதுக்கும் எக்ஸ்ட்ரா சிக்கன் வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது. வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கொத்துக்கறி சூப்பராக பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கோம். அதுவும் நம்ம எலும்பில்லாத சிக்கன் தான் எடுத்திருக்கோம். எலும்பில்லாத சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு கொஞ்சம் சின்ன பீஸு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு அளவு தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் கட் பண்ணி நம்ம வாங்கும் போதே கட் பண்ணி வாங்கிக்கிறணும். இப்போ நம்ம 1/4 கிலோ வாங்கி நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இந்த பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு நல்லா விரவி கொடுத்துருங்க. அந்த சிக்கனு நம்ம போட்டிருக்க மசாலா இவ்வளோதான், இந்த மசாலா மட்டும் போதும். இதை மட்டும் நல்லா அந்த சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துகிட்டு தான் நம்ம அந்த மசாலா போட்டு இந்த மாதிரி விரவி வச்சிடணும். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தாப்பில் ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் சோம்பு உள்ளே சேர்த்துருங்க. சோம்பு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா நல்லா 2 இன்ச்சு அளவு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். 4 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு எடுத்து நல்லா நைஸாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு அப்படியே எண்ணெயில் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த இடத்துல நம்ம ஒரு 100 கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே உதுத்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது மீடியம் சைஸில் 2 வெங்காயம் இருந்தாலும் போதும். அந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் ரெடியான உடனே இதில் 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் சேர்த்து விட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். லேசாக எண்ணெயில் சேர்த்து விட்டு அப்படி லேசாக கலந்து விடுங்க. நல்லா தூரம் கலந்து விட்ருங்க. அடுப்பு மீடியத்திலே வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூனு மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான். மசாலா தேவையான மசாலா சேர்த்தாச்சு. அந்த வெங்காயத்தோடு நல்லா அந்த மசாலாவை ஒரு பரட்டி விடுங்க. மல்லியலை கொஞ்சமாக பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸில் 3 மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதை ஒரு பரட்டி விடுங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு இங்கே 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயமும் நம்ம போட்டிருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டும் நல்லா வெந்து வரட்டும். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம். அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக அந்த மாதிரி பிரிஞ்சு வந்த உடனே இப்போ நம்ம ஏற்கனவே சிக்கனை நல்லா லேசாக மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை பூராத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா பரட்டி கொடுங்க. சிக்கனில் கொஞ்சம் லேசாக தண்ணி இறங்கி வரும், அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மசாலாவில் நல்லா பரட்டி கொடுங்க. இப்போ நம்ம சிக்கனை போட்டு அப்படியேவும் அந்த எண்ணெயிலேயும் பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அந்த சிக்கனில் இருக்க லேசான தண்ணி இறங்கியும் அது நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனோடனே இப்போ நமக்கு சிக்கன் வேகணும். அப்போ சிக்கன் வேகிறதுக்கு நம்ம இப்போ ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு நம்ம சிக்கன் விரவும் போதே சேர்த்துட்டோம், அதனால் அதுவே சரியாக இருக்கும். தண்ணி 50 ml உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இந்த சிக்கனை நல்லா வேக வைக்கணும். மீடியமான ஹீட்லேயே நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுக்கணும். இடையில அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து மொத்தமாக 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொத்துக்கறி ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸ் போட்டிருக்கனால நமக்கு இது 10 நிமிஷம் போதும் வேகிறதுக்கு. பெரிய பெரிய பீஸ்னால் நம்ம கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக வைக்கணும். இது நமக்கு சரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்ருங்க. இந்த கொத்துக்கறி அப்படின்னா நம்ம அடுப்புலலாம் கொத்த முடியாது, அதனால தான் நம்ம வாங்கும் போதே நல்லா புதுசாக கொத்தி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு கொத்து மல்லி இலையை அந்த மாதிரி புதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான கொத்துக்கறி ரொம்ப எளிமையான முறையில் சட்டுன்னு அருமையாக தயாராகிடுச்சு. அப்படியே எடுத்து சாப்பிடும்போது பீஸை பீஸு நல்லா வெந்திருக்கும். மசாலா நல்லா சூப்பராக சேர்ந்துருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரசம் சோறு வச்சு அப்போ சைடிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இதே போல் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு சூப்பரான சிக்கன் கொத்துக்கறி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு
எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.